ஆசீர்வதித்து நடக்கும் இயேசுவின் நாமத்தில் தான். ஆமென். Praise the Lord. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர். ஆனால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக காரியங்களை நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனிதர்களை நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. உறவுகளை நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பணத்தை, பொருளை நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. தன்னுடைய சுய பலத்தை நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. அநேக காரியங்களை நம்புகிறவர்கள் உண்டு. நாட்களை நம்புகிறவர்கள் உண்டு. கிழமைகளை நம்புகிறவர்கள் உண்டு. ஜோசியங்களை நம்புகிறவர்கள் உண்டு. பல காரியங்களை நம்புகிற மனிதர்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரம் 5 வசனம், ஆரோகண சங்கீதம் தாவீதின் சங்கீதமாய் இருக்கிறது. இந்த தாவீதின் சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நான் ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழம் என்றால் அவர் போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே நின்று ஆண்டவரை கூப்பிடுகிறார். ஆழங்களிலிருந்து உம்மை நான் நோக்கி கூப்பிடுகிறேன். 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரர் என்றால் காவல்காரர், செக்யூரிட்டி. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி, காவல்காரர். அவர்களுக்கு இரவு வேலை போட்டுவிட்டால், நைட் டியூட்டி போட்டுட்டால் அவங்களுடைய தாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்போ பொழுது விடியும், நம்ம டியூட்டி முடியும், இப்படி தான் அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் இருக்கும். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், எப்பொழுது பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற அந்த ஜாமக்காரரை காட்டிலும் அதிகமாக என் ஆத்துமா காத்திருக்கிறது. தாவீது இப்படியாக சொல்றாரு, நான் போராட்டத்திலே, நான் ஆழத்திலே இருக்கிறேன், நான் பிரச்சனையின் மத்தியிலே இருக்கிறேன், ஆனாலும் என் ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்கிறது.
5ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் உங்கள் போராட்டம், பிரச்சனையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். பிசாசு இயேசு கிறிஸ்துவை 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது சோதித்தான். அன்று சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிசாசை தேவன் அவருடைய வார்த்தையினாலே என்ன பண்ணாரு? முறியடித்தார். பிசாசு கடந்து போனான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற, உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற என்ன பிரச்சனைகள், போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும். உங்கள் சரீரத்தில் வியாதி பலவீனத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் அவர் வார்த்தையை நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது அவர் வார்த்தையினால் உங்களுக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். அதுதான் தாவீது இப்படியாக சொல்றாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு மனிதர்கள் பல வாக்குறுதிகளை நமக்கு கொடுப்பார்கள், பல வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனாலும் மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நிறைவேற்ற மாட்டாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்கள் சரீரத்தில் அற்புதம் செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில உயர்வை, மேன்மையை கொடுக்கும். அதனால் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வரும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49வது வசனம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். யாருடைய வார்த்தையை நம்பி போனான்? வியாதியா இருக்கிற அந்த மனிதனுக்காக அவர் வருகிறார். அவர் என்ன கேட்கிறார்? பிள்ளை சாகிறதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, வந்து அந்த குழந்தையை நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நீ போகலாம். வாசிக்கலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு எந்த நேரத்துல சொன்னாரோ அதே நேரத்துல அந்த மனிதனுக்கு சுகம் உண்டானது. யார் வார்த்தையினால? கர்த்தருடைய வார்த்தையினால. அந்த வார்த்தையை அந்த மனிதன் நம்பி போனான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே, நான் ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை தூக்க யாரும் இல்லை இந்த ஆழத்திலிருந்து, நான் மூழ்கி போய் விடுவேனோ என்று அந்த ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிடலாம். ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை, போராட்டம், என்ன ஆழத்துல பாடுகள் மத்தியிலே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்புவாய் என்றால் என்ன ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். யோனாவை நாம் பார்க்கிறோம், மீனின் வயிற்றிலே ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார்,
யோனாவை அது கரையிலே வந்து கக்கி போட்டது. கடல்ல கக்கி போட்டது, எங்க கக்கி போட்டது? கடல்ல கக்கி போட்டுட்டா இன்னும் யோனா கடல்லையே தான் இருந்திருப்பாரு. ஆனா மீன் வந்து கரையில வந்து கக்கி போட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆழத்திலிருந்து, என்ன போராட்ட பிரச்சனை பாடுகள் மத்தியிலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை விடுவிக்க வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் வார்த்தை எல்லா காரியங்களிலும் மேலானது. அவர் வார்த்தை உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை வார்த்தையை கேட்கிறோம். வாழ்க்கையில போராட்ட பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றோம்? நாம சோர்ந்து போயிடுறோம், அவிசுவாசம் ஆயிடுறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நன்மையுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம். அவிசுவாச வார்த்தைகளை நாம பேசுறோம். ஆனா இந்த ராஜா கர்த்தரை தேடி வந்து, இயேசுவை தேடி வந்து அவர் சொல்றாரு, நான் அவருடைய வார்த்தையை நம்பி போனாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீது உன் நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாய் உன் போராட்டம், பிரச்சனை, பாடுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். என்ன வியாதி உன் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்புவாய் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை சுகமாக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும். உங்கள் போராட்டங்களை தேவன் மாற்றுவார். தாவீது ஆழங்களில் இருந்து கூப்பிட்டார், கர்த்தர் அவரை விடுவித்தார். அந்த 130ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது மெயினா நம்ம அதை பார்க்கறது என்னன்னா, கர்த்தர் வார்த்தையின் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும், அதிசயத்தை செய்யும். அந்த ராஜா விசுவாசத்தோடு போறாரு, அவர் வார்த்தையை நம்பி போனான், அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நீங்கள் யார் வார்த்தையை நம்பி இருக்கிறீர்கள்? மனிதனுடைய வார்த்தையை நம்புகிறீர்களா? உறவுகள் வார்த்தையை நம்புகிறீர்களா? என்ன காரியங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? அவர் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவர் வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஆழத்திலிருந்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் நீ நன்மை செய்தப்பா. உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்த இருக்கிறீர். அந்த வார்த்தையினால் விடுதலையை தாங்க, அற்புதம் செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.